ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார குரு பெயர்ச்சியானது வரப்போகிறது. பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியதும் சுப கிரகமாக இருக்கக்கூடியதும் குரு தாங்க. அப்படிப்பட்ட குருவுடைய அதிசார பெயர்ச்சி தான் தற்போது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய மாற்றங்களை சந்திக்க போறாங்க. சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைய போகிறது. ஏனென்றால் ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்கு. குடும்பத்திலையும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் முடக்க நிலையில இருந்து கொண்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற நாட்களிலாவது இந்த அதிசார குரு பெயர்ச்சியின் மூலமாவது ஏதாவது நல்ல மாற்றமானது ஏற்படுமா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குருவுடைய ஆசீர்வாதத்தால இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த சுபமான விஷயங்களானது வீடுகளில் நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/10/2025 சனிக்கிழமை அன்று தான் குரு அதிசாரமாக பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகிறார். மீண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி கடக ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். கிட்டத்தட்ட அடுத்த 45 நாட்கள்ல நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய தாக்கமானது ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக இருந்தே தெரிய ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அக்டோபர் 13ஆம் தேதியில இருந்தே இதனுடைய தாக்கமானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தெரிய வரக்கூடும். மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு அதிசாரமாக பயிற்சியாகி அதே டிசம்பர் மாதத்துல கடகத்துல இருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆக போகிறார். இந்த ஒரு நிகழ்வை தான் பாத்தீங்கன்னா நம்ம குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்றோம். குரு என்பவர் தேவர்களுக்கு எல்லாம் தேவராக இருக்காரு. குழந்தை பாக்கியம், திருமணம், செல்வம், செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்குமே காரண கர்த்தாவாக இருப்பதே இந்த குரு தாங்க. சனியிடம் இருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த குரு தாங்க. சனி பகவான் என்றாலேயே பொதுமக்கள் பலருமே பாத்தீங்கன்னா அச்சப்படுவார்கள். ஆனால் உண்மையிலேயே குருவை கண்டுதான் நம்ம அச்சப்பட வேண்டுங்க. குரு என்பவர் ஞானகாரகர் அப்படின்னு சொல்லலாங்க. தர்மத்துடன் யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம். குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார், ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார். அதுவே இந்த அதிசார பயிற்சியில நிகழக்கூடுங்க. அந்த வகையில இந்த ஒரு குரு பயிற்சியில மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யவே கூடாது, அதே சமயம் என்ன பரிகாரங்களை செய்யலாம், எந்த கடவுளை வழிபாடு செய்து கொண்டால் இந்த அதிசார குரு பயிற்சியில உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அதிசார பயிற்சியானது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி தரப்போகிறது. 6ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்துக்கு உச்சமாக வருகின்றார். கேட்ட வரத்தை கொடுக்க குரு பகவான் வருவதால அற்புதமான நேர காலமாகவே இனி அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க ஒரு சிலவற்றில எதிர்பார்த்து இருக்கலாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. திருமணத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு கட்டாயமாக பாத்தீங்கன்னா நல்லபடியாக திருமணமானது நடக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திருமணம் நடந்தா நல்லா இருக்கும், அதற்காக நாங்களுமே நிறைய வரன்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே டக்குன்னு செட் ஆக மாட்டேங்குதுங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, இரு வீட்டாருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரி வர மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு வகையில தடங்களும் தாமதங்களாகவே இருந்து கொண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர
மகர ராசி நேயர்களுக்கு இனி திருமணமானது கைக்கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தாங்க. 100% உங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் 80% இந்த ஒரு விஷயமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. குருவுடைய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி இப்போது சரியில்லாத நிலைமையில இருக்கு அப்படின்னா வேணா உங்களுக்கு திருமணம் நடப்பதில் ஏதாவது தடைகள் தாமதங்கள் வரலாமே தவிர மற்றபடிக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணமானது கைக்கூடி வரப்போகுது. அதாவது திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுங்க. அதே சமயம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையானது அமைய போகிறது. 7ல குரு என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. யோகமான நேர காலமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய வகையில நல்ல துணையானது உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல கணவர் அமையக்கூடிய அற்புதமான நேர காலமாகவும் இனி அமைய போகிறது. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். இது மனசுக்கு ஓரளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பாசிட்டிவிட்டியும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உண்டாக போகிறது. வெளிநாட்டில் வேலை கல்வி போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. அதற்கான நல்ல நேரமானது இப்போது கைக்கூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க நினைத்ததை பார்த்தீங்கன்னா சாதிப்பதற்கு அற்புதமான நேர காலமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. முதலில் நல்ல படிப்பானது உங்களுக்கு அமைய போகிறது. ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாங்க. உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய கெரியர் ஆனது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கிட்டு அதற்காக உங்களை நீங்க எப்படியெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கற்றுக்கலாங்க. ஒரு சப்போஸ் சொல்லணும்னா ஒரு ஐடி ஜாபுக்கு போறீங்க. இதில் நீங்கள் கோடிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிங்ஸை நிறைய கற்றுக்கோங்க. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக ஜாவா கோடிங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திறமையாக இருக்க அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்படி உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்காக உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்கள் இப்போ போய் நின்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப சாதகமான வெற்றியானது கிடைக்கக்கூடும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேங்க. நான் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். நான் இதில் வீக்காக இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸோ ஒரு கெமிஸ்ட்ரிலேயோ எனக்கு வீக்காக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டியூஷன் ஏதாவது ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் இன்னுமே உங்களை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் எனக்கு மார்க்கை நான் அதிகமாக லூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸில் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் பயணிக்கலாங்க. இப்படி உங்களுடைய கோல் எதுவோ அதற்காக நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த நேர காலத்தில் நீங்கள் செய்யலாங்க. அதற்கு இப்போது நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே இதற்காக நாங்கள் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விசா வருவதில் டிலே ஆகுது. ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அது எல்லாமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக போகிறது. சனி பகவான் 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் அமர்கிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகிறது. மகரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதமை திதியில் பிறந்து இருந்தால் பிரச்சனை ஆகுங்க. மகரமும் துலாமும் திதி சூனியம் அடைவதால பிரச்சனைகளானது ஏற்படலாம். இப்போது குரு பார்ப்பதால பல நன்மைகளானது நடக்க போகிறது. தொழிலில் நல்ல ஒரு பார்ட்னர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல பணமுடையவர்களுடைய தொடர்புமே உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலை தெளிவாக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு அமையும். எப்படியெல்லாம் தொழிலை நம்ம அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க. தொழிலில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பயணங்கள் வெற்றிகரமாக அமைய போகுதுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுமே இப்போது அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவற்றில் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக போகிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது அற்புதமான ஏற்றத்தை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாட்சி வைத்து வழிபாடு செய்துட்டு வர தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான சூழலானது உண்டாக கொடுங்க. கடந்த காலத்தில்
இருந்து வந்த முடக்க நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சரியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாங்க. மிகப்பெரிய வெற்றிகளானது கிடைக்க போகிறது. திருமண யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவங்க தாராளமாக அது தொடர்பான விஷயங்கள்ல செயல்படலாம். தெய்வத்துடைய கலாச்சாரமானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.